குருவும் 4 சீடர்களும். ஒரு ஞானமிக்க குருவும் அவருடைய 4 சீடர்களும் ஒரு அடர்ந்த காட்டுப் பாதையின் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தனர். நீண்ட தூரம் நடந்ததால் ஏற்பட்ட சோர்வும் பசியும் அவர்களை வாட்டின. ஓய்வெடுக்க ஒரு மரத்தடியில் அமர்ந்த அவர்கள் வழியில் கண்ட ஒரு மாம்பழத்தை பறித்து ஐவரும் பகிர்ந்து கொண்டு அதன் இனிமையான சுவையை அனுபவித்து சாப்பிட்டனர். மாம்பழம் முழுவதையும் சாப்பிட்டு முடித்ததும் சீடர்களில் ஒருவன் தான் சாப்பிட்ட மாம்பழத்தின் கொட்டையை அலட்சியமாக தூக்கி எறிய தன் கையை ஓங்கினான். ஆனால் குரு அவரது கையை பிடித்து தடுத்து நிறுத்தினார். நில் மகனே, இதை வீணாக்காதே என்று கூறி ஒரு குச்சியால் தரையில் ஒரு சிறிய பள்ளம் தோண்டி அந்தக் கொட்டையை அதனுள் வைத்து சிறிது தண்ணீரும் ஊற்றினார். வாருங்கள், நாம் செல்லலாம் என்று கூறி குரு பயணத்தை தொடர்ந்தார். சீடர்கள் குருவின் செயலை குறித்து குழப்பத்துடன் ஒருவரையொருவர் பார்த்தபடி அவரை பின்தொடர்ந்தனர். பல ஆண்டுகள் கடந்தன. மீண்டும் அதே குருவும் அதே சீடர்களும் அதே காட்டுப் பாதை வழியாக திரும்பி வரும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது. இம்முறை அவர்களுக்கு பசி மிக அதிகமாக இருந்தது. மேலும் அவர்கள் மிகவும் சோர்வாகவும் இருந்தனர். அவர்கள் வரும் வழியில் ஓரிடத்தில் ஒரு அற்புதமான காட்சியைக் கண்டனர். அங்கே ஒரு பெரிய செழிப்பான மாமரம் கம்பீரமாக வளர்ந்து நின்றது. அந்த மரத்தில் எண்ணற்ற மாம்பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அவற்றை பார்த்ததும் 3 சீடர்கள் ஆச்சரியத்தில் வாயடைத்துப் போயினர். இது எப்படி சாத்தியம் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். குருவின் அனுமதியுடன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த மாம்பழங்களை பறித்து சாப்பிட்டு தங்கள் பசியைப் போக்கிக் கொண்டனர். இனிமையான மாம்பழங்களின் சுவை அவர்களின் சோர்வை போக்கி புத்துணர்ச்சியை அளித்தது. அப்போது சீடர்களில் ஒருவன் குருவைப் பார்த்து, குருவே, நாம் முன்பு இந்த பாதையில் வந்தபோது நீங்கள் மண்ணில் புதைத்துச் சென்ற மாங்கொட்டைதான் இன்று இந்த மாமரமாக வளர்ந்து நிற்கிறது அல்லவா என்று கேட்டான். குரு புன்னகையுடன், ஆம் மகனே, நீ சொன்னது சரிதான் என்று பதிலளித்தார். பிறகு அவர் சீடர்களைப் பார்த்து, நீ வேண்டாம் என்று நினைத்து அன்று சாதாரணமாக தூக்கி எறிய நினைத்தாயே, அந்த ஒற்றை மாங்கொட்டைதான் இன்று இந்த மாமரமாக வளர்ந்து நம் ஐவரின் பசியையும் போக்கியது. அதுபோலத்தான் நாளை நீங்கள் பெரியவர்களாகி வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளைப் பெறும்போது உங்களை சிரமப்பட்டு வளர்த்த உங்கள் தாய் தந்தையர் முதியவர்களாகி உபயோகமற்றவர்களாகத் தோன்றும் சமயத்தில் அவர்களை ஒருபோதும் வேண்டாமென எண்ணித் தூக்கி எறிந்து விடாதீர்கள். இன்று மாங்கொட்டை நமக்கு எப்படி பயன் அளித்ததோ அதேபோல உங்கள் பெற்றோர் உங்களுக்குச் செய்த தியாகமும் உழைப்பும்தான் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம். முதுமையில் அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பதுதான் நீங்கள் அவர்களுக்குச் செய்யும் நன்றிக்கடன் என்று கூறி அவர்களுக்கு ஒரு விலைமதிப்பற்ற வாழ்க்கைப் பாடத்தை போதித்தார்.